ஹாய் வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறது ட்ரிபிள் க்ரோஷே. நாங்கள் crochetting பேசிக்கான விஷயங்களை பார்த்து கொண்டு வரோம். பேசிக்கான தையல்களை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்து கொண்டு வரோம். அதில் இன்றைக்கு உங்களுக்கு நான் செய்து காட்ட போகிறது ட்ரிபிள் க்ரோஷே. ட்ரிபிள் க்ரோஷேன்னு சொல்லிக்க உங்களுக்கு தெரியும், டபுள் க்ரோஷேயே எங்களுக்கு டபுளாக இருக்கேக்க உயரம், ட்ரிபிள் க்ரோஷே இன்னும் உயரமாக இருக்க போகுது. அதாவது சிங்கிள் க்ரோஷேன்ற 3 மடங்காக இருக்க போகுது ட்ரிபிள் க்ரோஷே. உங்களுக்கு விளங்குமென்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு செயின் போடுறது, ட்ரிபிள் க்ரோஷேக்கு முதல் வார பேசிக்கான தையல்களை நான் உங்களுக்கு இதுக்கு முதல் போட்ட வீடியோ எல்லாத்துலேயும் போட்டிருக்கிறேன். பார்க்காதாக்கள் அதை பார்த்து கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இப்படி செயின் போட்டு எடுத்துட்டோம். இப்போ ட்ரிபிள் க்ரோஷே எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ட்ரிபிள் க்ரோஷேக்கு நான் உங்களுக்கு முதலே சொல்லிட்டேன், ட்ரிபிள் க்ரோஷே சிங்கிள் க்ரோஷேன்னா 3 மடங்கு உயரமாக வரப்போகுதுன்னு சொல்லி. இப்போ நான் ட்ரிபிள் க்ரோஷேக்கு என்ன செய்ய போகிறேன்டா, 1 2 3 4 செயினை ஸ்கிப் பண்ண போகிறேன். 1 2 3 4. இந்த 4 செயினும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ட்ரிபிள் க்ரோஷேன்ற உயரத்துக்கு வரப்போகுது. உங்களை விளங்குமென்னு நினைக்கிறேன். நான் முதல் சிங்கிள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே உங்களுக்கு செய்து காட்டிக்க. நாங்கள் முன்னுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கல நாங்கள் செயினை ஸ்கிப் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது பாவிக்காமல் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அது ஏனென்று சொன்னால், இந்த 4 செயினும் இங்கால நாங்கள் செய்கிற ட்ரிபிள் க்ரோஷேயில் ஒரு க்ரோஷேயாக நாங்கள் கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்காகத்தான் இதை நாங்கள் ஸ்கிப் பண்ணுறோம். ட்ரிபிள் க்ரோஷேன்ற உயரம் 4 செயின் அளவு உயரத்துக்கு வருமா இருக்கிறபடியாக நான் 4 செயினை ஸ்கிப் பண்ணுறேன். உங்களுக்கு விளங்குமென்னு நினைக்கிறேன். இந்த 4 செயினையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இப்போ ஆரம்ப நிலையில் இருக்கிறாக்களுக்கு தையலை காட்டி தரபடியாக இப்படி திருப்பிட்டு செய்யுங்க. உங்களோட தையல்களை பழகிக்க அப்படி திருப்பிட்டு செய்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமென்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஒரு டிப்ஸ் தான். உங்களுக்கு ஏழுமென்று சொன்னால் நீங்கள் பேக் லூப்லேயோ இல்லாட்டி ஃப்ரண்ட் லூப்பில் போட்டு நீங்கள் பழகலாம். ஆனால் நான் ஆரம்ப நிலையில் நீங்கள் பழகிறாக்களுக்காண்டி இதை சொல்கிறேன். இப்படி திருப்பிட்டு நீங்கள் செய்யக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நாங்கள் இப்படி திருப்பிட்டோம். இப்போ திருப்பிக்க பாருங்கோ, இதில் ஒரு மொழி மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இந்த ஒவ்வொரு மொழிகளையும் நாங்கள் ஒரு செயினாக எடுக்கிறோம். அதால் 1 2 3 4 இந்த 4 செயினையும் நாங்கள் பாவிக்காமல் விட போகிறோம். இப்போ இந்த 4 செயினையும் பாவிக்காமல் விட்டு 5வது செயின் பாருங்க, இதுதான் 5வது செயின். இந்த 5வது செயினில் முதலாவது ட்ரிபிள் க்ரோஷே போட போகிறோம். ட்ரிபிள் க்ரோஷேக்கு நாங்கள் இங்கே 2 தடவை yarn over செய்ய போகிறோம். 1 2. உங்களுக்கு தெரியும், டபுள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு நாங்கள் ஒரு தடவை yarn over செய்தாங்க. ஆனால் இங்கே நாங்கள் 2 தடவை yarn over செய்கிறோம். 2 தடவை yarn over செய்யக்கு இங்கே செயினோடு இருக்கிற ஒரு நூல், பிறகு இங்கே ஒரு நூல், இங்கே ஒரு நூல், 3 நூல் இப்படி எங்களோட பின்னில் இருக்குது. உங்களை விளங்குமென்னு நினைக்கிறேன். இப்படி yarn over செய்துட்டு இந்த நாங்கள் இன்சர்ட் பண்ணுற அந்த பின், அதாவது 4 செயினை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு 5வது செயினில் தான் நான் இந்த ட்ரிபிள் க்ரோஷியை ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த செயினுக்கு இடையால் இப்படி கொடுத்து திருப்பி ஒரு தடவை தான் இங்கே yarn over செய்கிறேன். பாருங்க, இப்படி இருக்குது. இப்போ எங்களுக்கு 1 2 3 4 செயின் இங்கே இருக்குது. நாங்கள் டபுள் க்ரோஷே செய்யக்க 1 2 3 இருக்கும். ஆனால் இங்கே நாங்கள் ட்ரிபிள் க்ரோஷே செய்யக்க 4 செயின் எங்களோட பின்னில் இப்படி இருக்குது. இந்த 4 செயினையும் நாங்கள் 2 2ஆக yarn over செய்து செப்ரேட் பண்ண போகிறோம். yarn over முன்னுக்கு இருக்கிற 2ஐயும் முதல் செப்ரேட் பண்ணுறோம். பிறகு இங்கே 3 நூல் இருக்குது. திருப்பி yarn over முன்னுக்கு இருக்கிற 2ஐயும் செப்ரேட் பண்ணுறோம். திருப்பி இங்கே 2 நூல் இருக்குது. திருப்பி yarn over 2ஐயும் செப்ரேட் பண்ணுறோம். பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு சொன்னான் தானே, முன்னுக்கு 4 செயின் நாங்கள் விடுறோம். இந்த ட்ரிபிள் க்ரோஷேன் உயரம் இந்த 4 செயின் அளவுக்கு உயரமாக வரும். அதால் தான் நாங்கள் அப்படி விட்டுருக்குறோம். பார்த்தீங்களா,
அப்படியே 4 செயின் உயரத்துக்கு இந்த ட்ரிபிள் க்ரோஷே வருது. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ நார்மலாக அடுத்த செயினுக்கு வந்து நாங்கள் ட்ரிபிள் க்ரோஷே செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு தடவை yarn over, 2 தடவை yarn over, பின்ன வந்து இன்சர்ட் பண்ணுங்கோ, yarn over செய்து நூலை எடுத்துக்கொண்டு வாங்கோ, 4 செயின் இப்படி நூல் 4 செயின் வந்து இப்படி பின்னில் இருக்கு. இதை 2 செயினாக செப்ரேட் பண்ண போகிறோம். yarn over செய்து இப்படி செப்ரேட் பண்ணுறோம். திருப்பி பாருங்கோ, ஒரு தடவை yarn over, 2 தடவை yarn over, பின்ன இன்சர்ட் பண்ணுங்கோ, yarn over, பின்ன எடுத்துக்கொண்டு வாங்க நூலை, 4 நூல் இப்படி பின்னில் இருக்கு. இந்த இதை yarn over முன்னுக்கு இருக்கிற 2ஐயும் முதல் செப்ரேட் பண்ணுறோம். பிறகு yarn over அடுத்து 2ஐயும் வந்து செப்ரேட் பண்ணுறோம். பிறகு yarn over கடைசியாக இருக்கிற 2ஐயும் செப்ரேட் பண்ணுறோம். அப்போ இங்கே வந்து ட்ரிபிள் க்ரோஷேயில் 3 yarn over செய்து 3 தடவை நூலை செப்ரேட் பண்ணுறோம். பார்த்தீங்களா எவ்வளோ உயரமாக வந்திருக்குன்னு சொல்லி உங்களே தெரியும். இப்படி உயரமாக வருது. நாங்கள் மினி வார ப்ரொஜெக்டுகளில் நாங்கள் ஒவ்வொரு ப்ரொஜெக்ட் செய்ய ட்ரிபிள் க்ரோஷே வந்து உயரம் கூட எங்களுக்கு பாவிக்க வர இடங்களில் நாங்கள் இதை பாவித்து கொள்ளலாம். உங்களை விளங்கி இருக்குமென்னு சொல்லி நான் நினைக்கிறேன். திருப்பியும் நான் செய்து காட்டுறேன். ஒரு தடவை yarn over, 2 தடவை yarn over, பின்ன வந்து இன்சர்ட் பண்ணுங்கோ, yarn over நூலை எடுத்துக்கொண்டு வாங்கோ, 4 நூல் இருக்கும், yarn over 2 முதல் செப்ரேட் பண்ணுங்கோ, yarn over பிறகு 2 செப்ரேட் பண்ணுங்கோ, பிறகு 2 நூல் இருக்கும், yarn over செப்ரேட் பண்ணுங்க. திருப்பி 1 2 தடவை yarn over, செயினுக்குள்ள இன்சர்ட் பண்ணுங்கோ, yarn over நூலை எடுத்துக்கொண்டு வாங்கோ, 4 நூல் வந்து 4 செயின் இப்படி பின்னில் இருக்கும், yarn over 2 வந்து செப்ரேட் பண்ணுறோம், திருப்பி 2 வந்து செப்ரேட் பண்ணுறோம், பிறகு 2 வந்து செப்ரேட் பண்ணுறோம். இப்போ உங்களை விளங்கி இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செய்து பழகுங்க. இந்த தையல் எல்லாம் நாங்கள் செய்ய போகிற ப்ரொஜெக்டுகளுக்கு வந்து உதவியாக இருக்கும். நீங்கள் என்னென்ன ப்ரொஜெக்டுகள் செய்ய போகிறீங்களோ அதுகளுக்கு வந்து நாங்கள் இனி வர்ற காலங்களில் செய்யக்குள்ள ஈஸியாக இருக்குது. பார்த்தீங்களா எப்படி நல்ல நீட்டாக உயரமாக இந்த ட்ரிபிள் க்ரோஷே வருதுன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கி இருக்குது. இதே மாதிரி நீங்கள் போட்டிருக்கிற செயின் எல்லாத்துக்கும் அப்படியே செய்து கொண்டு வாங்கோ. நானும் என்னட்ட போட்டிருக்கிற செயினுக்கு செய்து கொண்டு வந்துட்டு அடுத்த ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு செய்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் வந்து ட்ரிபிள் க்ரோஷே போட்டுக்கொண்டு வந்துட்டேன். இப்போ கடைசியாக இருக்கிற இந்த செயினுக்குள்ளே வந்து நான் ட்ரிபிள் க்ரோஷே போட போகிறேன். 2 தடவை yarn over, பின்ன இன்சர்ட் பண்ணி yarn over 2 நாங்கள் செப்ரேட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா செயினுக்கும் நாங்கள் போட்டுக்கொண்டு வந்துட்டோம். இப்போ அடுத்த ரோ வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும், இந்த முன்னுக்கு நாங்கள் 4 செயின் வந்து ஸ்கிப் பண்ணினாங்க. 4 செயினை பாவிக்காமத்தான் 5வது செயினில் வந்து நாங்கள் ட்ரிபிள் க்ரோஷே வந்து ஸ்டார்ட் பண்ணினாங்க. அப்போ இந்த ட்ரிபிள் க்ரோஷே வந்து 4 செயின் அளவு உயரமாக இருக்கிறபடியாக அடுத்த ரோ நாங்கள் மேலே கொண்டு வரைக்கல 1 2 3 4 செயின் வந்து இங்கே போட்டு எடுக்கிறோம். இந்த 4 செயின் இந்த கீழே இருக்கிற இந்த ட்ரிபிள் க்ரோஷேக்கு மேலே வர ட்ரிபிள் க்ரோஷேயாக நாங்கள் கால்குலேட் பண்ண வேணும். உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ 4 செயின் போட்டுட்டு இப்படி திருப்பி கொள்ளுங்க. இப்போ இதுக்கு அடுத்ததாக இருக்கிற இந்த செயினுக்குள்ளே நாங்கள் ட்ரிபிள் க்ரோஷே போட போகிறோம். நான் வந்து
இங்கே 2 லூப்பும் பாவிச்சு தான் ட்ரிபிள் க்ரோஷே போட போகிறேன். இனி நாங்கள் செய்கிற ப்ரொஜெக்டுகளில் நாங்கள் வந்து பேக் லூப் பாவிச்சு இல்லாட்டி ஃப்ரண்ட் லூப் பாவிச்சு வந்து நாங்கள் வந்து செய்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் ஆரம்ப நிலையில் தையல் பழகி கொண்டிருக்கிறபடியாக நான் அதை கூடுதலாக குழப்பாமல் இந்த 2 லூப்பையும் பாவிச்சு தான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். உங்களில் சில பேருக்கு பேக் லூப்போ இல்லை ஃப்ரண்ட் லூப்போ பாவிச்சு நீங்கள் செய்து பழக போகிறீங்கன்னா நீங்கள் அப்படியும் பழகி கொள்ளலாம். இப்போ பாருங்கோ, இந்த முதலாவதுக்கு முதலாவது ட்ரிபிள் க்ரோஷேக்கு நாங்கள் 4 செயின் போட்டு எடுத்துட்டோம். இப்போ ரெண்டாவதுக்கு 2 தடவை ஜான் ஓவர் செய்து பின்ன இன்சர்ட் பண்ணி ஜான் ஓவர் 4 செயின் இருக்குது. பின்னில் 2 2 அங்கே செப்ரேட் பண்ணுறோம். ஜான் ஓவர் இன்சர்ட் பண்ணுங்க. பின்ன 2 2 அங்கே செப்ரேட் பண்ணுறோம். 2 தடவை ஜான் ஓவர் இன்சர்ட் பண்ணுறோம். ஜான் ஓவர் 2 2 நாங்கள் ஜான் ஓவர் செய்து ட்ரிபிள் க்ரோஷே எடுக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற செயின் எல்லாத்துக்கும் செய்து கொண்டு வாங்கும். ஒவ்வொரு ரோ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலையும் மறக்காமல் எந்தளவு உயரத்துக்கு உங்களுக்கு ட்ரிபிள் க்ரோஷே வருதோ அவ்வளவு செயின் வந்து நீங்கள் போட்டுத்தான் ஸ்டார்ட் பண்ண வேணும். இதே மாதிரி செய்து கொண்டு வாங்கோ. நானும் உங்களுக்கு கடைசி வரையும் செய்து கொண்டு வந்துட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எல்லா இதுக்குள்ளேயும் ட்ரிபிள் க்ரோஷே செய்து கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் கீழ் ரோவில் 19 ட்ரிபிள் க்ரோஷே செய்திருக்கிறேன். அப்போ எனக்கு மேலே வந்து ட்ரிபிள் க்ரோஷே செய்யக்கலையும் 19 ட்ரிபிள் க்ரோஷே வரணும். அப்போ தான் நான் சரியாக செய்திருக்கிறேன்னு சொல்லி அர்த்தம். இப்போ பாருங்கோ, இந்த கடைசி செயின் வந்து நாங்கள் முன்னுக்கு 3 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு பாவிக்காமல் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணின இடம். இந்த இடத்த வந்து நிறைய பேர் வந்து பிளவுறது அப்படின்னு சொன்னால் இது வந்து நீங்கள் கவனிக்காமல் விட்டுருவீங்க. இதில் ஒரு ட்ரிபிள் க்ரோஷியோ இல்லாட்டி டபுள் க்ரோஷியோ நீங்கள் போடுற ஒர்க்கை வந்து இதுலேயும் செய்யாமல் விட்டீங்களா அடுத்து வார உங்களோட இந்த ரோவல் வந்து விளைக்க பார்க்கும், எண்ணிக்கை குறைஞ்சு கூடி வர பார்க்கும். அதால் நீங்கள் வந்து அதை கவனமாக இருக்கணும். நீங்கள் கீழே போட்ட எல்லா ஸ்பேஸுக்குள்ளேயும் மேலேயும் நீங்கள் ட்ரிபிள் க்ரோஷே போட்டிருக்கிறீங்களா உண்டு. இப்போ பாருங்க, இதில் 3 செயின் இருக்குது. இந்த 3 செயினுக்கு வந்து நாங்கள் கட்டாயம் ட்ரிபிள் க்ரோஷே போட்டு எடுக்கணும். போட்டால் தான் எங்களோட எண்ணிக்கையும் பிழைக்காமல் இருக்கும், நாங்கள் செய்கிற ஒர்க்கும் வந்து சரியாக நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்க, இப்படி எல்லா இதுலேயும் வந்து நாங்கள் செய்து கொண்டு வந்துட்டோம். கீழே எவ்வளவு எண்ணிக்கை போட்டிருக்கீங்களோ மேலே அதே அளவு எண்ணிக்கை வரணும், அதே ஸ்பேஸுக்குள்ளே வரணும். அதுதான் முக்கியம். நீங்கள் ஒரு செயினுக்குள்ளேயே 2 தடவை ட்ரிபிள் க்ரோஷே போட்டாலும் அந்த பேட்டர்ன் பிழைச்சிடும். அப்போ நீங்கள் கவனமாக இருங்கோ. இப்போ அடுத்த ரோ செய்கிறதுக்கு திருப்பி வந்து நாங்கள் 1 2 3 4 செயின் போட்டுட்டு திருப்பி இங்கே ட்ரிபிள் க்ரோஷே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த வாரங்களுக்கு தெரியும், இதில் நான் முதலாவது செயினுக்குள்ளே ஆல்ரெடி 4 செயின் போட்டு அது ஒரு ட்ரிபிள் க்ரோஷியாக செய்தபடியாக இனி அதுக்கு அடுத்ததாக இருக்கிற செயினிலிருந்து நாங்கள் செய்து எடுக்க போகிறோம். பார்த்தீங்களா, நல்ல வடிவாக நாங்கள் ட்ரிபிள் க்ரோஷே வந்து செய்து எடுத்துட்டோம். ட்ரிபிள் க்ரோஷே நல்ல உயரமாக வருகுது. பார்த்தீங்களா, நான் 3 ரோ இதில் செய்திருக்கிறேன். இந்த 3 ரோவில் எவ்வளவு உயரமாக வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கோ. அடுத்தடுத்த ப்ரொஜெக்டுகளுக்கு நாங்கள் இந்த தையல்களை வந்து பாவித்து நாங்கள் எங்களோட ப்ரொஜெக்டுகளை செய்து கொள்ளலாம். நான் நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் என்று சொல்லி நீங்களும் செய்து பாருங்கோ. உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தால் என்னட்ட கமெண்ட்ஸில் கேளுங்கோ, நான் உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்லுறேன். இன்னொரு வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.